மூன்று முடிச்சு சீரியல்ல நம்ம நந்தினியும் சூர்யாவும் சேர்ந்து வாழணும். அது மட்டும் இல்லாம நந்தினி தாலிய கழட்டி குடுத்துட்டு வீட்ட விட்டு போகக்கூடாது. சூர்யா கூட வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சுந்தரவள்ளி பயங்கரமா வந்து நம்ம நந்தினி கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரத்துல நீ இந்த வீட்டை விட்டு போகணும். தாலிய கழட்டி தந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கும் நம்ம நந்தினி என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு கொஞ்ச நாளே நான் போயிருவேன். சூரிய சாருக்கு கை சரியாகிற வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன். கை சரியாகணும்னா நான் தாலியை கழட்டி தந்துட்டு நானா போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ பேய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவள்ளி மிரட்டவும் செய்றாங்க. இன்னொரு பக்கம்னா நம்ம சூர்யா வந்து அவரால் சைன் போட முடியாது அப்படிங்கறனால இனிமேல் என்னோட கம்பெனி விஷயத்துல எல்லாத்தையுமே எனக்கு பதிலா சைன் போட போறது நந்தினி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு சுந்தரவள்ளி பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சூர்யா சும்மா சும்மா நந்தினி தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சைன் அத்தாரிட்டியை வந்து எதுக்கு நந்தினிக்கு கொடுக்கணும் பெய்யும் அவ யார் அதுல கம்பெனிக்கு வர்றதுக்கே அவளுக்கு ஒரு தகுதி இல்லை. அதுல சைன் வேற போடுறாளா இவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா சுந்தரவள்ளி வந்து கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யா இந்த மாதிரி சொன்ன காரணத்தினால நம்ம நந்தினி தான் நிறைய விஷயத்துல சைன் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனில லாஸ் ஆக போகுது. வேற ஏதோ பிரச்சனைக்குள்ள நம்ம நந்தினியை வந்து அர்ச்சனா இழுத்து விட போறாங்க. அந்த மாதிரிதான் கதை நகல போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.